ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மனோகரி அத்தக்காரமாவை தூண்டி விட்டு நம்ம சுடருக்கு ஆப்போசிட்டா கொண்டு வந்துடுறாங்க. சுடரை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி அபி ஒரு விஷயத்த செய்யறாங்க. அதை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அபிக்கு அலங்காரம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க சுடர். அதுக்கப்புறம் பாட்டி வர்றாங்க. ஐயோ, இது ஏன் பேத்தியா? அட்டையாலுமே தெரியல, ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு திருஷ்டில சுத்தி போடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 குட்டீஸும் வர்றாங்க. இது என்னது, அபியா? பார்க்க அடையாளமே தெரியல, பெரிய மனுஷி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றாரு கவின். டேய், பெரிய மனுஷி ஆனதாதான்டா இப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. காவியா சொல்றாங்க, இப்பதான் பாக்குறதுக்கு எங்க அக்கா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அஞ்சலி கேக்குறாங்க, நீங்க காவியாக்கு மட்டும் ஹாஃப் சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் எந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, நீங்க பாருங்க, நீங்களாம் ஹாஃப் சாரி கட்டுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. நீங்க இப்பதான் சின்ன பாப்பா, நீங்களும் பெரிய மனுஷி ஆனோடனே உங்களுக்கும் இது மாதிரி வாங்கி தருவோம் அப்படின்னு சொன்னோடனே பாட்டி, எப்போ நான் இது மாதிரிலாம் ஹாஃப் சாரி கட்ட முடியும்? எப்படா பெரிய மனுஷி ஆக முடியும்? அதெல்லாம் வர்ற காலத்துல கண்டிப்பா பெரிய மனுஷி ஆவீங்க. சரி, நீங்க இப்ப எல்லாம் குட்டீஸ் எல்லாம் ஓடி போய் அங்க கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அபிய கூட்டிட்டு வர்றாங்க. சேர்ல உட்கார வைக்கிறாங்க சுடர். அதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க, உளுந்து கழிவு நல்லெண்ணெய் நீயே உன் கையால எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சுடர் போறாங்க. அங்க சுடர் எடுக்க போகும்போதே பாத்தீங்கன்னா மனோகரி, செல்வி, அதுக்கப்புறம் அந்த அக்கான்னு சொல்லிக்கிட்டு ஒரு அம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் வர்றாங்க. நீ இப்ப எதுக்கு பண்ற அப்படின்னு சொல்லி இந்த அக்கான்னு சொல்லிட்டு வந்தவங்க இனிமேல் அம்மா அபியோட அத்தைன்னே சொல்லலாம். அபியோட அத்தா சொல்றாங்க, உளுந்துகளை எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதாம்மா, நீ எதுக்கு கொடுக்கணும்? நீ என்ன அவளுக்கு அம்மாவா இல்ல ரத்த சொந்தமா? எந்த சம்பந்தமே இல்லாத நீ எதுக்கு கொடுக்கணும்? இது எல்லாமே கொடுக்க வேண்டியது அவங்க அத்தை மாமா தான் கொடுக்கணும். அபிக்கு மாமா இல்ல, அத்தை நான் இருக்கல, நான் கொடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிருது சுடருக்கு. நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அபியோட அத்தை உளுந்துக்களி நல்லெண்ணெயும் கொண்டு வர்றாங்க. அப்போ மனோகரி கிட்ட செல்வி சொல்லிட்டு இருக்காங்க, சுடரை அப்செட் பண்றதுக்கு இந்த ஒரு பொம்பளை போதுமா, சூப்பரா பண்ணுது போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க இந்து. அதுக்கப்புறம் அந்த சீர் செய்யற இடத்துல அந்த உளுந்துக்களியை கொண்டு போய் வைக்கிறாங்க. அபியோட அத்தை செல்வி, எங்க சுடர் காணோம் அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. பின்னாடி வர்றாமா அப்படின்னு சொல்றாங்க. சோகமா சுடர் வந்து பாட்டி கிட்ட வந்து நிக்கிறாங்க. இவங்க சோகமா இருக்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க பாட்டி. என்னாச்சு சுடர் அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு எப்படியோ சொல்லி மழுப்பிடுறாங்க சுடர். அதுக்கப்புறம் அந்த அத்தை இருக்குது பாத்தீங்களா, அது உளுந்துக்களிய ஊட்ட போகுது. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் சுடர் ஊட்டி விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. மருமகளே, இதெல்லாம் அத்தை தான் பண்ணணும், உனக்கு இதெல்லாம் தெரியல. இல்ல, சுடரம்மா தான் எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்றாங்க. அபி, இங்க பாருமா, அவ உனக்கு சித்தி, அம்மா எல்லாம் கிடையாது, சித்தி தான் அவ அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா, என்னம்மா இது பேசிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி செம கோவம் வருது எழிலுக்கு. பாட்டி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே அபி பேசுறாங்க. ஆமா, யார் சொன்னது சுடர் எனக்கு சித்தின்னு? அவங்க என்னோட அம்மா. ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுதான் அம்மா. அதனால அவங்கதான் என் அம்மா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி ஆயிருது. அஞ்சலி பாப்பதான் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க இது கேட்டுட்டு. ஒரு குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துறது அம்மானா அப்போ சுடர் எனக்கு அம்மா தான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு செம்ம ஹாப்பியா இருக்காங்க. சுடர் அதுக்கு மேல ஹாப்பியா இருக்காங்க. சூப்பர் அப்படின்னு இருக்காங்க அஞ்சலி பாப்பா. ஒரு குழந்தை எதுவுமே செஞ்சு முன்னுக்கு வர முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கப்போ அவ முன்னுக்கு வந்துருவான்னு சொல்லி மத்தவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்ட பேச்சு வாங்கிட்டு அந்த குழந்தைய முன்னுக்கு வர வைக்கிறதுக்கு அந்த தாய் தான் செய்யறாங்கன்னா அப்போ சுடர் என்னோட தாய் தான். குழந்தைகளுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உயிரை கொடுத்து காப்பாத்த நினைக்கிறது அம்மானா அப்போ எனக்கு சுடர் அம்மா தான். நீங்க என்னோட ரிலேஷன், நீங்க எனக்கு அத்தைங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். நீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு உரிமை இருக்குன்னா எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுற சுடர் அம்மாக்கு எப்படி உரிமை இல்லாம போகும்? அந்த அத்தைக்கு வந்து செம்ம கோவம் வருது. என்னடா இது, இந்த குட்டிச்சாத்தா இப்படி பேசிட்டு இருக்குதே அப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க மனோகரியும். இதுக்குள்ள கவின் சொல்றாரு, அபி சொல்றதுதான் கரெக்ட், சுடர் அம்மா எங்க அம்மா அப்படின்னு சொன்னோடனே மத்த 2 குட்டீஸும் ஆமா, சுடர் அம்மா எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அந்த அத்தைக்கு பயங்கர கோவம் வருது. கை தட்டாரு இவங்க பேசுனதை பார்த்துட்டு. வெல்டன் அபி, இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்காச்சும் என் குழந்தைகளோட அம்மா சுடர் இல்லைங்கிற டவுட் யாருக்காச்சும் இருக்கா அப்படின்னு எல்லாரும் அமைதியா இருக்காங்க. குட், சுடர் நீ போய் ஊட்டி விடு அப்படின்னு சொல்றாங்க எழில். அதுக்கப்புறம் அந்த உளுந்துக்களைய ஊட்டி விட போறாங்க. ஊட்டி விட போறதுக்கு முன்னாடி அழுதுட்டு இருக்காங்க. அப்படி கண்ணீர் வந்துட்டு இருக்கு. அதை பாக்குற அபி அந்த கண்ணை தொடச்சு விட்டுட்டு, சுடர் யாரு என்ன சொன்னாலும் சரி சுடர், நீ தான் என்னோட அம்மா, நீ தான் எல்லாமே எனக்கு செய்யணும் சுடர், எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுடர்
ஊட்டி விட்டுட்டு அபிக்கு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கட்டுப்பா இருக்காங்க மனோகரி. அந்த அத்தையும் பாத்தீங்கன்னா ஓவர் கடுப்புல தான் இருக்கு. அடுத்தது அந்த அத்தை என்ன சொல்லுதுன்னா, சரி இப்போ மாமா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. மாமாவா அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. அதான் மாமாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. மனோகரி மாமா வர சொல்றான் அப்படின்னு எழில் சொல்றாங்க. அத பார்த்துட்டு பாட்டி சொல்றாங்க, இந்துக்கு தான் மாமா யாருமே இல்லையே, அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல, யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா இப்படி மாமான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சுடரும் சொல்லிட்டு இருக்கும்போதே, ராமையா நீங்க வாங்க அப்படின்னு சொன்னோனவே எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி ஆயிருது. ஐயா நானா, இங்க பாருங்க ராமையா, இந்து இருக்கிற வரைக்கும் உங்களை அண்ணனா தான் நடத்திருக்கா, உங்களுக்கே தெரியும்ல. ஆமா ஐயா, அப்போ நீங்க தான் இந்துவோட அண்ணன். இந்துவோட அண்ணன்னா அப்ப என் பொண்ணுக்கு என்ன முறை, மாமா மாதிரி தானே, நீங்க போய் சீர் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்து, ஆமா என் பொண்ணுக்கு நீங்க தான் சீர் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா எப்படியா ராமையா, நீங்க தான் என் பொண்ணுக்கு மாமா, இத சும்மா பேச்சுதாலாம் சொல்லவே இல்ல, நான் மனசார சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எழில் பாட்டில இருந்து எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. சரிங்கய்யா அப்படின்னு சீர் செய்ய போறாரு. நில்லுங்க தம்பி அப்படின்னு அந்த அத்தை சொல்றாங்க. எழில்கிட்ட சொல்றாங்க, தம்பி நீ தப்பா நினைச்சுக்காத, ஒண்ணு முன்னா அவங்க வீட்டு வேலைக்காரங்க கிட்ட பழகுறீங்க சரி, அதெல்லாம் ஓகே, அதுக்குன்னு தாய் மாமான்னு சொல்றதுல இதெல்லாம் ஓவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எழில் சொல்றாரு, இது வரைக்கும் ராமையாவா நாங்க யாருமே வேத்த ஆளா நினைச்சதே இல்ல, எங்க வீட்டுல ஒருத்தரா தான் நினைச்சிட்டு இருக்கோம், இனிமேலும் அப்படிதான் நினைப்போம். என் குழந்தைக்கு என் கூட இருந்ததை விட இவரு கூட தான் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க டைம். ஸ்கூலுக்கு இவர் தான் கூட்டிட்டு போய் விடுவாரு, கூட்டிட்டு கொண்டு வந்து விடுவாரு. ஏன் மத்தியானம் லஞ்ச் கொண்டு போனா கூட இவரு தான் கொண்டு போய் கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு பொண்ணுக்கு அண்ணன் தம்பி அப்பா எப்படி பாதுகாப்பா இருப்பாங்களோ அதே மாதிரிதான் தாய் மாமா உறவும், அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதே அவங்கதான் அப்படின்னு இருக்கும்போது என் பொண்ணுக்கு தாய் மாமா இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு கண் கலங்கி நின்னுட்டு இருக்காரு ராமையா. அதுக்கப்புறம் அபிக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் செய்யறாரு. பக்கத்துல இருக்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா, பன்னீர் தெளிச்சு விடு, சந்தனம் வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அபிக்கு சந்தனம் இதெல்லாம் வச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லி கால்ல விழுகுறாங்க. அபி, என் கையில ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லையா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கடைசியில பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் இருக்கு, அதை எடுத்து கொடுத்துட்டு வர்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அத்தைக்காரம்மா இருக்காங்கல்ல, அவங்க பயங்கர கடுப்புல இருக்காங்க. மனோகரி ஐயோ ஓவரா சென்டிமெண்ட் இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அடுத்தது அபியோட தாத்தா தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவா அப்படின்னு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ, மாமா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சுடரோட அப்பாவா சொல்றாங்க. இத கேட்ட உடனே அந்த அத்தைக்காரம்மாக்கும் பயங்கர கடுப்பாகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது.